ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினகர் தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப சாஃப்டான இட்லி அண்ட் ரொம்ப கிறிஸ்பியான தோசை ஊற்றுறதுன்னு நான் காமிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இட்லிக்கும் தோசைக்கும் சேர்த்து ஒரே மாவை தான் நான் யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன் இன்றைக்கி. அதுக்கு நான் 3 கிளாஸ் ரேஷன் அரிசியை கல் பார்த்து அண்டு அதில் இருக்க கருப்பு அரிசியை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கிளியராக எடுத்து வச்சுக்கோங்க. 3 கிளாஸ் ரேஷன் அரிசிக்கு 3/4 கிளாஸ் உளுந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் உளுந்து இதை விட கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னா இட்லியும் தோசையும் சரியாக வராது. ஸோ 3/4 கிளாஸ் இல்லைன்னா 1 கிளாஸ் எடுத்துக்கோங்க. 1/2 கிளாஸ் பச்சரிசி, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் பிடிக்காதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்க ரேஷன் அரிசி, உளுந்து, பச்சரிசி, வெந்தயம் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம். கழுவும் போது சாதாரணமாக கழுவக்கூடாது. அரிசியை கையால் நல்லா பிசைஞ்சு கழுவணும். அப்போ தான் அரிசியில் இருக்க தூசியெல்லாம் போயிட்டு நம்மளுக்கு ரேஷன் அரிசி இட்லி வெள்ளையாக கிடைக்கும். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் களையிறேன். களைஞ்சோடனே பாருங்கள் தண்ணி எப்படி வெள்ளையாக இருக்குன்னு. ஸோ இந்த தண்ணியை நம்ம ஊற்றிட்டு அகைன் 2-3 டைம்ஸ் நல்லா கழுவி இதே மாதிரி எடுத்துக்கோங்க. தண்ணி வெள்ளையாக மாறுற வரைக்கும் நல்லா 3-4 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நான் நல்ல தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசி முங்குற அளவுக்கு கொஞ்சம் மேலேயே நல்ல தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல தண்ணி சேர்த்துட்டு 4லேருந்து 5 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் ஊற வைக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா பஃபியாக கிடைக்கும். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசியும் உளுந்தும் நல்லாவே ஊறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்க்கும்போது தண்ணியே இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நான் கையை வச்சு கிளறி விடுறேன். பாருங்கள், லைட்டாக குறுனையாக இருந்தால் தான் இட்லியும் தோசைக்கும் நல்லாவே இருக்கும். அரைச்ச மாவை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றுறேன். ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்களும் ஆட்டி வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்க்குறேன். கல் உப்பு சேர்த்தா தான் இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும். சாதாரணமாக கிளறினீங்கன்னா உப்பு கரையாது மாவில். அதனால் நான் இப்போ கிளறி காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ மாவை புளிக்க வச்சிடலாம். ஒரு தட்டு போட்டு மூடி 8 மணி நேரம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மாவு நல்லா புளிச்சிடும். காலையில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. உங்களுக்கே தெரியும், சின்ன சின்ன பபுள்ஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பபுள்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா தான் நல்லா புளிச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் இந்த மாவில் இட்லி ஊற்றி காமிக்கிறேன். மாவை நீங்கள் கிளறிடக்கூடாது. இட்லி ஊற்றும்போது இந்த மாதிரி மேலாக்க எடுத்து அப்படியே தட்டில் ஊற்ற ஆரம்பிச்சிடணும். நீங்கள் கிளறிட்டீங்க அப்படின்னா இட்லிக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கவே கிடைக்காது. இந்த டிப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். தண்ணி கொதி வந்தோன்னே தான் நீங்கள் இட்லி ஊற்றியே வைக்கணும். சிலர் தண்ணி கொதிக்காமையே இட்லி ஊற்றி வச்சுருவாங்க. அவங்களோட இட்லி கண்டிப்பாக சாஃப்டாக இருக்கவே இருக்காது. இந்த டிப்பையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களோட இட்லி ரேஷன் அரிசியில் சாஃப்டாக கிடைக்கும். இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த இட்லியை பார்க்கலாம். 10 நிமிஷம் கழித்து ஒரு விரலில் தண்ணி தொட்டுட்டு அதை இட்லியை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இட்லி மாவு கையில் ஒட்டாமல் பிசு பிசுன்னு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நம்மளோட ரேஷன் அரிசியில் செஞ்ச சாஃப்டான இட்லி காமிக்கிறேன். இப்போது உங்களுக்காக நான் இட்லியை 2ஆக பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்லேயும் ரேஷன் அரிசி சாஃப்டான இட்லி ரெடி பண்ணிடலாம். இப்போது நான் அதே மாவில் தோசை ஊற்றி காமிக்கிறேன். தோசைக்கல் வச்சுட்டு கல் நல்லா சூடானதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றுங்க. கண்டிப்பாக இந்த தோசை ஹோட்டலில் செய்கிற மாதிரி மொறுமொறுன்னு கிடைக்கும். தோசை நல்லா வேகிறதுக்காக சுற்றிலும் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தோசை வெந்ததும் எடுத்துடலாம். தோசை நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்பவே கிறிஸ்பியான ரேஷன் அரிசியில் செஞ்ச தோசை இது. நம்பவே மாட்டீங்க, உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா. இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஊற வச்சிங்கனாலும் சரி அண்டு நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலும் சரி, கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் சாஃப்டான இட்லி தான், மொறு தோசை தான், அதுவும் ரேஷன் அரிசியிலேயே. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.